டெக்னிக்கலா காத்த நம்மால பார்க்க முடியாது இல்லையா? ஆனா ஒரு சயின்டிஃபிக்கான மெத்தட வச்சு காத்தோட சின்ன மூவ்மெண்ட்ட கூட துல்லியமா பார்க்க முடியும். இந்த டெக்னிக்க ஸ்க்ளீரல் இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு பாயிண்டடான லைட் சோர்ஸ் ஒரு கான்கேவ் மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆன அந்த ரே ஆஃப் லைட் நடுவுல இருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்ட தாண்டி பாஸ் ஆகும். அந்த ரே திருப்பி இன்னொரு மிரரோட ஹெல்ப் வழியா கேமரா லென்ஸை ரீச் பண்ணும். இப்போ இந்த செகண்ட் மிரருக்கும் கேமராக்கும் நடுவில் ஒரு நைஃபோட எட்ஜ் அந்த லைட் சோர்ஸை பார்ஷியலாக பிளாக் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னென்னா, ஹாட் ஏர், கோல்டு ஏர் இல்லாட்டி மூவ் ஆகிற ஏர் இதுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டான டென்சிட்டி இருக்கும். நார்மலாக லைட் அது பாஸ் ஆகிற மீடியமோட டென்சிட்டி பொறுத்து தான் அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். இதுதான் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்மளோட ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் கிட்ட ஏர் மூவ் ஆகும்போது ஒரு டென்சிட்டி டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுது. அதனால் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற ரீஜியன் வழியாக வர லைட் நார்மலாக பெண்ட் ஆகி நைஃப் எட்ஜில் பிளாக் ஆயிரும். அதே மாதிரி லோ டென்சிட்டி ரீஜியன் வழியாக வர லைட் ஈஸியாக கேமராவில் விசிபிளாக தெரியும். இப்போது இது ரெக்கார்ட் பண்ணும்போது ஹை டீட்டெயில்டான வேவ் மாதிரி ஏர் ஃப்ளோ ரெக்கார்ட் ஆகும். இந்த நைஃப் எட்ஜ் வச்சு இமேஜ் கேப்சர் பண்ணுற டெக்னிக்கை முதல்ல 1864 ஆகஸ்ட் டோப்லர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட் தான் இதை கண்டுபிடிச்சாரு. இப்போது இதை ஃப்ளைட்டோட விங்ஸில் எப்படி ஏர் ஃப்ளோ இருக்குன்னு பார்க்க ஏரோடைனமிக் டெஸ்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.